வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ். ஆமாம் புரியுது, வீடியோ போட்டு கிட்டத்தட்ட நாட்கள் எல்லாம் மாத கணக்கில் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன தாட்னா, இப்போது அனிமேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எல்லாரும் பிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்த வீடியோ எங்கே போனீங்க, உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் சரி, அனிமே தமிழில் வந்தாலும் சரி, நம்மளோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு கிடைக்கிற சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஒரு புது கதை எடுத்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மறக்காம நீங்க முன்ன மாதிரியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் ஆக்டிவாக தான் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ புதுசாக வரக்கூடிய அந்த அனிமே நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 2-3 அனிமே செகண்ட் சீசன், தேர்ட் சீசன்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பட் இப்போ சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஆக்டிவ் ஆகுறதுனால நம்ம ஒரு புது அனிமே எடுத்து பேசலாம் அப்படின்னு தாங்க ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ புது அனிமே எடுத்து சேனல் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் மறுபடியும் பழையபடி ரீச் ஆனதுக்கப்புறம் பழைய அனிமேஸோட செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் எல்லாமே நான் பண்ணலாம் தான் இருக்கேன். அது போக நான் பேசுறதே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எனக்கே வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தே ரொம்ப மாதம் ஆச்சு. ஸோ போக போக அப்படியே பிக்கப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பேசுறது ஏதாச்சும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிற அனிமே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ராமிஸ்டு நெவர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே தாங்க எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக 2 சீசன் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம சேனலில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா செகண்ட் சீசன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட் அடிக்கல. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் எடுத்து அது ஒரு கதை மாதிரி எடுத்து நம்ம பேச போகிறோம். இந்த அனிமே எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, ஆர்ஃபனேஜ் சைல்டில் வளரக்கூடிய குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதாவது அநாத ஆசிரமத்தில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அந்த அநாத ஆசிரமத்தில் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் லேடி அவங்கள மதர்னு சொல்லுவாங்க. அந்த மதர் அவங்க தன்னோட குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல அவங்க அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. பட் அவங்க ஏன் தப்பிக்கிறாங்க, அவங்களால தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா, அவங்க தப்பிக்கும் போது என்னென்ன சவால்களை மேற்கொள்றாங்க அப்படிங்கிற கதையை சொல்றதுதான் ப்ராமிஸ்டு நெவர்லாண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் லைனர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே போக போக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். ஸோ மற்ற சேனல்ஸை விட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அனிமேஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக யூனிக்காக தான் பிக் பண்ணி எடுத்து பேசுவோம். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பட் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க இந்த கதை. சரி வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 சின்ன பசங்களை காட்டுறாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பொண்ணு, அதாவது இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா எமா. ஸோ எமா என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரே, அதாவது இந்த கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ரே. ஸோ ரே என்ன சொல்றாருன்னா, இது பேரு தான் கேட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சைடையும் அவுட் சைடையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். இந்த கேட்டை திறந்தாங்கன்னா நம்ம அவுட் சைடு வெளியே போய்க்கலாம். அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றாங்க, அவுட் சைடா அப்படின்னா வெளி உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம கேட்டுக்கு இந்த சைடு தான் வாழ்றோம், இந்த ஆசிரமத்திலேயே தானே வாழ்றோம், நம்ம எப்போ அந்த சைடு வெளியே போவோமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது மூணாவதா இருக்கக்கூடிய பையன், அதாவது இந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா நார்மன். நார்மன் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பெரிய கேட் வச்சிருக்காங்க, அப்பனா நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. பட் எதுக்கிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவ்வளோ பெரிய கேட் வச்சிருக்காங்க. அது போக நம்மளோட அம்மா, அதாவது அந்த கேர்டேக்கரை சொல்றாங்க, நம்மளோட அம்மா கேட்டு பக்கத்துலயும் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபென்ஸ் பக்கத்துலயும் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்மள எதுக்கிட்ட இருந்து தான் பாதுகாக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்மன் பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி அவங்களோட யூசுவல் டேவை காட்டுறாங்க. அதாவது அவங்க காலையில எல்லாரும் ஒண்ணா ஆசிரமத்துல எந்திரிக்கிறது, நிறைய பசங்க இருப்பாங்க. 12 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 2 வயசு பசங்க வரைக்கும் எல்லாரும் நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கழுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான நம்பர்ஸ் இருக்கும்.
ஸோ இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா குக் பண்ண ஹெல்ப் பண்றது, அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்கள பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இன்சார்ஜா இருக்கக்கூடியது ஒரே ஒரு லேடி மட்டும்தான். அவங்கள வந்து மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த கேரக்டர். இந்த மதரோட கேரக்டர் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே அவ்வளோ பாசமா பார்த்துப்பாங்க. ஸோ மொத்த குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தங்க தான் இன்சார்ஜ். அவ்வளோ பாதுகாப்பாவும் பத்திரமாவும் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, அப்படியே தான் இவங்களோட நாட்கள் போயிட்டு இருக்கும். ஆனா சில நாட்கள் மட்டும் எக்ஸாம்னு ஒண்ணு வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். நமக்கு எப்படி ஓஎம்ஆர் ஷீட் குடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதே மாரி இவங்களுக்கு வந்து ஃபுல்லா டிஜிட்டலைஸ்டா இருக்கும். ஸோ எல்லா குழந்தைங்களும் அவங்களோட எக்ஸாம்ஸ பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல யார் ஹையஸ்ட் மார்க் வாங்குறா, யார் லோயஸ்ட் மார்க் வாங்குறா அப்படிங்கிறதையும் இவங்க கணக்கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மன், அப்புறம் எமா, அப்புறம் ரே இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கோர், அதாவது ரொம்ப அதிகமான ஸ்கோர்ஸ் இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா கை தட்டி பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க செட்லயே பார்த்துட்டீங்கன்னா டான்னு இன்னொரு பையனும் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்கியிருப்பான். ஸோ இவனுக்கு வந்து கொஞ்சம் கோவப்பட்டு, நார்மன் வா நம்ம எல்லாருமே வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. ஸோ எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நார்மன் தான் போய் கண்டுபிடிக்கணும். நம்ம ரேவும் பார்த்தீங்கன்னா புக்க படிச்சுட்டு அமைதியா இருக்காரு. சொல்லப்போனா நம்ம நார்மன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கூட்டத்திலேயே அந்த டானும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. கூட பார்த்தீங்கன்னா, இன்னொரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கையில ஒரு பொம்மை வச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா கானின். ஸோ நம்ம கானின் வந்து டான் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நான் ஒளிஞ்சுக்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவுமே நன்றி அப்படிங்கும்போது, டான் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி மாரி எப்பவுமே. உன்ன நான் எப்பவுமே பத்திரமா பார்த்துப்பேன். ஸோ வந்துட்டு நம்ம சீக்கிரமா நார்மன அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம நார்மன் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அசால்ட்டா நம்ம டானியும், கானினையும் வந்து அவுட் பண்ணி விட்டுர்றாரு. அடுத்து நார்மன் வந்து எம்மாவ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது, எல்லாருமே கத்துறாங்க, எம்மா தான் ஜெயிக்க போறா, ஜெயிக்க போறா அப்படின்ட்டு. நம்ம எம்மா எங்க இருக்காங்கன்னா, நம்ம நார்மனுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு மேல தான் இருந்து நம்ம நார்மன பார்த்துட்டு இருக்கா. நம்ம நார்மன் என்ன பண்றான்னா, டக்குனு தடுக்கி ஏதோ கீழ விழுகுறாருங்க. இத பார்க்குற எம்மா இருந்துட்டு, "ஐயோ! நார்மன் உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு கீழ இறங்குறாங்க. நம்ம நார்மன் பார்த்தீங்கன்னா, "நீ அவுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து புடிச்சிடுறாரு. ஸோ இப்ப இத ரே எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, நம்ம நார்மன் வேணும்னு தான் விழுந்தான். அப்பதான் நீ வருவேன்னு அவனுக்கு தெரியும். அசால்ட்டா உன்ன அவுட் பண்ணியிருக்கான். இங்க இருக்கிறதுலயே நம்ம நார்மன் தான் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. நார்மன் எவ்வளவு புத்திசாலி, இந்த ரே எவ்வளவு புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாரி ஃபுல்லா காட்டுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அப்படியே பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இடமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காடு மாரி இருக்கும். அதுக்கு நடுவுல தான் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆசிரமமே இருக்கும். அனாத ஆசிரமம். ஸோ இவங்க அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு சின்ன ஃபென்ஸ் மாரி பார்க்குறாங்க. இந்த ஃபென்ஸ தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அத அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இத தாண்டி இதுவரைக்கும் நம்ம போனதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, அங்க டான் வராரு. "என்னப்பா போலாமா? டைம் ஆயிடுச்சு. இருட்ட போகுது" அப்படின்னோனே, "சரி வாங்க எல்லாரும் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டேட்ட நோட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கானின், அதாவது அந்த ராபிட் பொம்மைய வச்சுட்டு இருந்த அந்த சின்ன குழந்தைய வந்து தத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஓகே இவள வந்து தத்தெடுக்க போறாங்க. பட் இதுக்கு முன்னாடி இங்கிருந்து தத்தெடுத்து போனவங்க யாருமே நமக்கு வந்து ஒரு லெட்டரோ, இல்ல திரும்ப வந்து நம்மள பார்த்ததே இல்ல. ஸோ வந்து இவளும் அப்படிதான் பண்ண போறா அப்படிங்கும்போது, கோனின் அந்த சின்ன குழந்தை என்ன சொன்னதுன்னா, "நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு லெட்டர் போடுவேன். நான் உங்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் போனாலும். நான் கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் திரும்ப பார்க்க வருவேன்." அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சு திரும்பவுமே ஆசிரமத்துக்கு போறாங்க. ஸோ ஆசிரமத்துக்கு போனோனே அங்க இருக்க மதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி கோனனுக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வந்து பண்ணி விட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த மாரி வந்து கோனன் வந்துட்டு இங்கிருந்து போக போறா. ஸோ அவ வந்து இன்னொரு ஃபேமிலிக்கு போய் அவ சந்தோஷமா வாழ போறா. ஸோ எல்லாரும் அவளுக்கு வந்து குட் பை மெசேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இவ்வளோ நாளா கூட இருந்த பொண்ணு நம்மள விட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்காங்க. பார்த்து போ, நம்ம மறக்காம லெட்டர்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு அவங்கள பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மா கூட நடந்து அந்த பெரிய கேட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, கவுனின் இவங்க 2 பேரும் மட்டும் நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம எம்மா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த டைனிங் டேபிள்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது,
நம்மளோட கானின் கையில எப்பவுமே ஒரு ராபிட் பொம்மை இருக்கும். அது பாத்தீங்கன்னா அங்க டைனிங் டேபிள் மேல இருக்கு. இத பாக்குற எமாக்கோ, ஐயையோ இந்த பொண்ணு இந்த பொம்மைய விட்டே இருக்க மாட்டாளே, இப்ப என்ன அசால்ட்டா இங்க வச்சுட்டு போயிட்டா, திரும்ப போய் குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ராமனும் கேக்குறான், இப்ப எப்படி நம்மளால போய் குடுக்க முடியும்? அவங்க இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்களே அப்படின்னு இவன் சொல்லும்போது, நம்ம ரே அந்த டைம் உள்ள வராரு. சோ ரே என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி கோனின் வந்துட்டு இன்னும் கேட்டு கிட்ட தான் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேட்டோட லைட் இன்னும் ஆஃப் ஆகல. அம்மாவும் இன்னும் திரும்ப வரல. சோ கண்டிப்பா அவங்க கேட்டு கிட்ட தான் இருப்பாங்க. சோ நீங்க போனீங்கன்னா சீக்கிரமா அந்த பொம்மைய குடுத்தரலாம். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடின்னு சொன்ன உடனே, நம்ம எமாவும், நார்மனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த பொம்மைய கொண்டு போய் அவகிட்ட குடுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. இவங்க போறத வந்துட்டு நம்ம ரேவும் பாக்குறாரு ஜன்னல்ல இருந்து. சோ இவங்க காலையில வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய கம்பிகளெல்லாம் போட்டு அந்த கேட்டே மூடியிருப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த கேட் திறந்திருக்கு. சோ இவங்களும் எட்டி பார்க்குறாங்க. யாருக்கும் தெரியாம போய் பொம்மைய குடுத்துட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய ட்ரக் மட்டும் தான் இருக்கு. சோ மத்தபடி யாருமே இல்ல. சோ இவங்களும் போயிட்டு பார்க்குறாங்க. அப்பா! இப்பதான்ப்பா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ட்ரக்குங்கிற அந்த வெஹிக்கிளே நேர்ல பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் புக்ல மட்டும் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் ட்ரக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தி பார்க்குறாங்க. டிரைவர் சீட்ட எட்டி பார்க்குறாங்க. யாருமே இல்ல. சரி நம்ம என்ன பண்ணலாம்? அம்மா வேற வரப்போறாங்க. நம்ம சீக்கிரம் கிளம்பி ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இந்த ட்ரக்குக்கு பின்னாடி இந்த பொம்மைய வச்சுருவோம். ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது, "கோனேன் வந்து இந்த பொம்மைய எடுத்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ஷீட்டால அப்படியே மூடியிருப்பாங்க. ஸோ அந்த பெட்ஷீட்ட லைட்டா நகர்த்தி நம்ம எம்மா பார்க்குறாங்க. பார்த்தவங்க அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறாங்க. இத பார்க்குற நார்மலும் இருந்துட்டு, "ஏம்மா உனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்கோட பெட்ஷீட்ட நவுத்தி பார்க்குறாருங்க. பார்த்தவர் ரொம்பவுமே பதட்டப்படுறாரு. ஏன்னா, உள்ளுக்குள்ள அந்த கானின்ங்கிற அந்த சின்ன பொண்ணு இறந்த நிலைமையில இருக்கா. ஸோ இத பார்க்குற 2 பேரும் வாய் அடைச்சு போய் நிக்க, அந்த டைம் உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. "ஏப்பா உனக்கு வெளிய ஏதாச்சும் சத்தம் கேட்குதா? வெளிய போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்க, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மைய எடுத்துக்கிட்டு டக்குனு அந்த ட்ரக்கோட சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே யாரோ 2 பேர் பார்த்தீங்கன்னா, கதவ திறந்துட்டு வெளிய வராங்க. ஸோ இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ட்ரக்குக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்கங்க. ஸோ ஒளிஞ்சுகிட்டு வெளிய யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எம் எமாவும், நார்மனும் அப்படியே லைட்டா எட்டி பார்க்க, 2 டீமன் மாரி ஒரு பெரிய கொடூர உருவம் பார்த்தீங்கன்னா, அப்படியே 2 நடந்து வருதுங்க. அதுங்க என்ன பேசிக்குதுன்னா, ஒரு வேளை இங்க வந்து பூனை ஏதாச்சும் ஓடியிருக்கும் அப்படிங்கும்போது, "யப்பா! பூனை கிடைச்சிருந்தா நானே சாப்ட்டுருப்பனே!" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இவங்கள பார்த்ததுலருந்தே நம்ம எமாக்கும், நார்மனுக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. "என்ன இடம் இது? என்ன இவங்க யாரு?" அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப பயத்துல இருக்கும்போது, அந்த டீமன்ஸ் பேச ஆரம்பிக்குது. இந்த மாரி இந்த பண்ணையில வளரக்கூடிய அந்த ஹியூமன் ஃப்ளஷ்ஷுக்கு வெளிய அவ்ளோ டிமாண்ட் இருக்கு. நம்மள மாரி சாதாரண டீமன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மனித கறிய வந்து சாப்பிடவே முடியாது. ஒன்லி ஹையரா பணக்காரங்களா இருக்கக்கூடிய அந்த டீமன்ஸால தான் வந்துட்டு இந்த மனித கறிய சுவைக்க முடியும். அப்படின்னு சொல்ட்டு நம்ம கோனேனோட பாடி எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஒரு பிரைஸ் டேக் மாரி போடுறாங்க. ஸோ இத பார்க்குற எம்மாவால வந்து கத்தாம இருக்கவும் முடியல. தன்னோட வாய அப்படியே அடைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டீமன் வருது. "என்னப்பா எல்லா ஷிப்மென்ட்டும் முடிஞ்சுதான்னு?" கேட்கும்போது, சார் எல்லாமே முடிஞ்சுது. கண்டெய்னர்ல போட்டோம்." அப்படின்னு அவரு சொல்லும்போது, அங்க புதுசா வந்த டீமன் என்ன சொல்லுதுன்னா, "ஓகே இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஆவரேஜா இருக்கக்கூடிய பசங்கள தான் ஷிப்மென்ட் பண்றோம். ஆனா கூடிய சீக்கிரம் இந்த பண்ணையில டாப் 3 மார்க் எடுத்த அந்த குழந்தைங்க வந்துட்டு, அடுத்ததா நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஸோ அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படிதானே இசபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாருங்க. அந்த டீமன் பக்கத்துல இருக்கக்கூடியது அந்த மதர். இவங்க பேரு தான் இசபெல்லா. ஸோ அந்த இசபெல்லா அதாவது அந்த மதர் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டியா இருப்பாங்க. ஸோ நீங்க அடுத்த டைம் வரும்போது அவங்க ரெடியா இருப்பாங்க." அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, அங்க புதுசா வந்த டீமன் பார்த்தீங்கன்னா, "இருங்க எனக்கு ஏதோ இங்க மனுஷன் நடமாடக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா வந்த டீமன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கீழ குனிஞ்சு அப்படியே அந்த ட்ரக்குக்கு அடியில பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ட்ரக்குக்கு அடியில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொம்மை மட்டும் தான் இருக்கு. நம்மளோட எமாவும், நார்மனும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு எப்பவோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ இங்க வர எமாவும், நார்மனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே மூச்சு வாங்க நின்னு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எமாவும் கீழ விழுகுறாங்க. நம்ம நார்மல் வந்துட்டு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எம்மா வந்து கதர்றாங்க. நம்ம வந்து இங்க அநாத ஆசிரமத்தில நம்மள நல்லபடியா பார்த்துக்கிறாங்கன்னு நெனச்சுக்கிட்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம இங்க அநாத ஆசிரமம் இல்ல. நம்ம வந்து ஒரு பண்ண மாரி நம்மள ஒரு ஃபார்ம்ல வளர்க்கக்கூடிய அந்த ஆடு, மாடு மாரி தான் நம்மள இங்க வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சரியான நேரம் வரும்போது நம்மளையும் கொல்றாங்க. ஸோ வந்து இது என்ன மாரி இடம்? நம்ம எந்த மாரி உலகத்துல இருக்கோம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு எம்மா இங்க கதற, இத பார்க்குற நார்மனுக்கு
அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா அவனுக்குமே பாத்தீங்கன்னா வாய் அடைச்சு போய் தான் நின்னுகிட்டு இருக்கான். என்ன பண்ணன்னு. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த ஹோமுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ரே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா பொம்மையை குடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது, குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணல. அவங்க பாட்டுக்கு அமைதியா போயிடுறாங்க. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த கேலண்டர்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பனா இதுக்கு முன்னாடி இங்கிருந்து குழந்தைங்க நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்க ஏன் இன்னும் நமக்கு வந்து லெட்டர் போடல அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பட் உண்மையாலுமே அவங்க எல்லாருமே சாகடிக்கப்பட்டுட்டாங்க இங்கிருந்து கொண்டு போய். ஸோ நம்ம எல்லாருமே இங்க வந்து ஃபுட்டுக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நார்மன் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எமா நீன்னா ரே நினைச்சா இந்த இடத்துல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம எமா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப மத்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்றது? மத்தவங்களும் நம்மளோட என்ன சொல்றது? என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய இங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள விட்டுட்டு நம்மளால எப்படி வர முடியும் அப்படின்னு இவங்க சொல்ல இதை கேட்கிற நார்மனும் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க இருக்கக்கூடியது எல்லாமே குட்டி குட்டி பசங்க. பட் எமா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அழுது ஃபீல் பண்றத பார்த்தோனே நம்ம நார்மன் என்ன சொல்றான்னா, கவலைப்படாத எமா, நம்ம எல்லா குழந்தைகளையும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு நம்ம பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மன் சொல்ல இதை கேட்கிற எமாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுறாங்க எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்ட்டு. ஸோ இவங்க இப்படி பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்து ரே வந்து அப்படியே ஒட்டு கேட்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த கேட்டு கிட்ட காட்டுறாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு அந்த மதர் யோசிக்கிறாங்க, இங்க யாரோ வந்திருக்காங்க, இங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த மதரோட ஃபேஸை காமிச்சு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை இப்படிதாங்க கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போகும். பட் ஒரு ஒன் ஆஃப் த அப்படியே மிஸ்ட்ரி கலந்து ஒரு எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு கதை கேட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கதை தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கீழே பண்ணுங்க. அது போக இன்ஸ்டாகிராமில் மறக்காம நான் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய அனிமே அப்டேட்ஸு என்னென்ன அனிமே வரப்போகுது, ஸோ இந்த மாதிரி அனிமே நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்க போகிறேன். அது போக நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ யூடியூப்ல கொடுக்குற மாதிரியே இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் சொதப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.